ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். இன்றைய பொழுது இனிதாகவே போக வேண்டும். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. இது கருவேப்பிலை தொக்கு, கருவேப்பிலை சாதத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க மக்கள், பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்கா? எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? ஆக்சுவலாக இன்னும் நிறைய செய்தி பார்க்குறீங்களா? நம்ம வந்து ஷாப்பில் வந்து ஒரு 8 சாதம் அப்படி தான் வைப்போம் நம்ம கடையில். அதனால் இந்த தொக்கு போதும். 8 சாதத்துக்கு இந்த தொக்கு தாராளமாக போதும். 8 இல்லை 6 வரும் அந்த டப்பாவில் வைக்கிறது வெரைட்டி ரைஸு. எப்படி இருக்குது பாருங்கள். கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பாருங்கள், பூண்டுலாம் போட்டு நல்லா கம்மன்னு வாசம் வரும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு புளி சாதம் காமிக்கிறேன் பாருங்கள். புளி சாதம் இல்லை, புளி தொக்கு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஆவி பறக்குது. இப்போ தான் செஞ்சுன்னு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் இன்னும் ரெடியாகிறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, சாம்பாருக்கு இப்போ தான் எல்லா காய், சாம்பாரில் நீங்கள் என்னென்ன காய் இருக்குது பாருங்கள். எல்லா காயும் போடுவேன், தெரியுதுங்களா? கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், அவரைக்காய் எல்லாமே இருக்கும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கை எல்லா காயும் இருக்கும். தக்காளி, வெங்காயம். அதனால தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் சாம்பார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தக்காளி தொக்கு அதுவும் இப்போ ரெடி ஆகுது. இஞ்சி பூண்டு எல்லாம், நான் பட்டை கிராம்பு போட மாட்டேன். இஞ்சி பூண்டுலாம் போட்டு வாசம் செம்மையாக இருக்கும். இப்போதைக்கு இதுதான் ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இப்போதைக்கு இதான் ரெடி ஆகிருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதை செஞ்சு முடிச்சுட்டு கடையை ஓப்பன் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கான விலாக் இதான். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பாய்.